புதுச்சேரி பாகூர் பகுதியில் சேதமடைந்த குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்த மூதாட்டிக்கு புதிய வீடு கட்டி கொடுத்த தேசிய மக்கள் மன்றத்தினர். புதுச்சேரி பாகூர் புதிய காமராஜர் நகர் பகுதியில் சிவகாமி அருணாச்சலம் என்ற மூதாட்டி தனது மகனுடன் வசித்து வருகிறார். அரசு சார்பில் வழங்கப்பட்ட இலவச மனைப்பட்டாவில் குடிசை வீடு கட்டி கடந்த 35 ஆண்டுகளாக அவர் வாழ்ந்து வந்த நிலையில் அந்த குடிசை வீடு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு முழுவதுமாக சேதமடைந்தது. தொடர்ந்து பேனர் மற்றும் தார்பாய் போட்டு மிகவும் சிரமத்துடன் மூதாட்டி வசித்து வந்த நிலையில் தகவல் அறிந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மூதாட்டியை நேரில் சென்று சந்தித்த தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் அவர்களின் குடும்ப சூழ்நிலை குறித்து கேட்டறிந்தார். இந்நிலையில் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் உத்தரவின் பேரில் உடனடியாக கூரை வீடு அகற்றப்பட்டு புதிய வீடு கட்டும் பணிகள் தொடங்கி நடைபெற்றன. பணிகள் முழுவதுமாக முடிவடைந்த நிலையில் வீட்டின் சாவியை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் கடந்த வாரம் நடைபெற்ற மக்கள் மன்ற திறப்பு விழாவில் மூதாட்டியின் உறவினரிடம் வழங்கினார். தொடர்ந்து இன்று வீட்டிற்கு கிரக பிரவேச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வீட்டை ரிப்பன் வெட்டி உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தார். வீடு இல்லாமல் தவித்து வந்த மூதாட்டிக்கு வீடு கட்டி கொடுத்த தேசிய மக்கள் மன்றத்தினரின் இந்த செயலை அப்பகுதி மக்கள் மிகவும் பாராட்டி வருகின்றனர்.